வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணத்தக்காளி சூப் ஈஸியான மெத்தடில் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல எந்த சூப்பாக இருந்தாலும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி, அரிசியை நல்லா ஊற வச்சு அதில் எடுக்கிற தண்ணி சூப்புக்கு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. அந்த அரிசி கழுவுன தண்ணியில் அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அரிசி ஊறட்டும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குனா பூண்டு நல்லா ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரைக்கு சரியாக இருக்கும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. நல்லா பூண்டு அந்த வாசனை வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் நீல வாக்கில் கட்டினா தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மணத்தக்காளி சூப்பு உடம்புக்கு, வயிற்று புண்ணுக்கு, உடம்பு குளிர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லது. இதோட 2 தக்காளி, 2 வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். இங்கே காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இதோட மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 3-4 தடவை வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையை மட்டும் எப்பையும் 4-5 தடவை வாஷ் பண்ணணும். வதக்கின வெங்காயம் தக்காளியோட இந்த கீரையும் சேர்த்து நல்லா கீரை நல்லா வதங்கணும். நல்லா சுண்ட பிரட்டிடுங்க. அப்போ தான் மணத்தக்காளியில் ஒரு துவப்புத்தன்மை இருக்கும். அது சூப்பில் வந்துடும். நீங்கள் நல்லா வதக்காட்டி அந்த சூப்பில் அந்த துவப்புத்தன்மை இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா இதை சுண்ட, நல்லா மணத்தக்காளி சுண்ட வர அளவுக்கு நல்லா வதக்கிப்போங்க. நல்லா சுருண்டு வரட்டும், அந்தளவுக்கு வதக்கிப்போங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற எல்லா சூப்புக்குமே இந்த நம்ம அரிசி ஊற வைக்கிற தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி அது நம்ம சேர்க்குறது சூப்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு. அதனால் அந்த அரிசி கழுவுன தண்ணியை அதையும் எடுத்து சூப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா, கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதோட நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர நல்லா விடுங்க. நல்லா கொதி கீரை நல்லா வேகணும். கீரையை எடுத்து பார்த்திங்கன்னா கீரை வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கீரை கொதித்து நல்லா கீரை நல்லா வெந்து கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கீரையை சிம்மில் வச்சுருங்க. அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் இது மாதிரி சில்லாக போட்டு ஒரு கட்டு கீரைக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்து அதில் நம்ம ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 2-3 பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கொதிக்கவே விடக்கூடாது. லைட்டாக நுர வந்தோடனே தேங்காய் பாலை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சூப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா திரியாக ஆயிரும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினோன்னே லைட்டாக அப்படி நுர வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது மாதிரி தேங்காய் பால் அரைச்சி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை
தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணி, தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை எல்லாமே நம்மளுக்கு வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. நம்மளுக்கு சில பேர் வந்து சீக்கிரம் ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குடலில் புண்ணு இருக்கும், அல்சர் வரும். இது மாதிரி அந்த வயிற்று பிரச்சனை இருக்கிற எல்லாருமே மணத்தக்காளி சூப்பு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு வயிற்று பிரச்சனையே வரவே வராது. இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, வயிற்று புண்ணு, வயிற்று வலி எதுவுமே வராது. கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த அரிசி கழுவுன தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றுங்க. நல்லா தேங்காய் பால் ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவுன தண்ணி நல்லா சேர்த்துட்டு, இது மாதிரி தேங்காய் பாலை சேர்த்துட்டு லைட்டாக இப்படி நுர வரப்போ ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கவே விடக்கூடாது, கொதிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபைனலாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா, மணத்தக்காளி கீரையில் ஒரு துவப்பு தன்மை இருக்கும். அந்த துவப்பை எடுக்கிறதுக்காக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 2மே சேர்க்கலாம். இது மாதிரி நுர லைட்டாக வரப்பையே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். மணத்தக்காளி சூப் மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.